السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد. خير الحمد لله. இன்றைய பாடத்தில் ரபீஉல் அவ்வல் மாதம், ரபீ என்றாலே ஒரு வசந்தம். இந்த மாதம் வந்தாலே இலங்கை திருநாட்டில் மாத்திரமல்லாமல் உலகத்தினுடைய எல்லா பகுதியிலிருந்தும் ஒரு உத்தமருடைய மாமனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எல்லோரும் பேச ஆரம்பிப்பார்கள். பேசப்பட வேண்டிய உண்மையான வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் திங்கட்கிழமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை வந்து உதித்தார்கள். இருளாக இருந்த இந்த உலகம் வெளிச்சத்தினால் சூழப்பட்டது அந்த மாமனிதனுடைய பிறப்பு நாளை. ஆகவே இம்மாதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகில் பல பாகங்களிலும் பேசுகிறார்கள். நபியுடைய வாழ்க்கையை பற்றி 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று சீரா, அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, பிறப்பு முதல் இறப்பு வரை. எத்தனையாம் ஆண்டு நபியாக அனுப்பப்பட்டார்கள், எவ்வளவு காலம் மக்காவில் இருந்தாங்க, அந்த காலத்தில் அவருடைய தஅவத்துடைய பணி எப்படி இருந்தது, எப்படி குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கியது, மதீனாவுடைய காலம் எழுச்சி எப்படி, இது சம்பந்தமாக ஒரு பகுதி தான் சீரா என்று சொல்லப்படும். இன்னும் ஒரு பகுதி தான் ஷமாயில். ஷமாயில் அப்படி என்றால் அவர்களுடைய அங்க லட்சணங்கள், உறுப்புகள் எப்படி இருந்தன. இரண்டாவது, அவர்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருந்தன, லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொன்றாக சஹாபாக்கள் கௌரவமான முறையில், அழகான முறையில் எனக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உலகத்தில் இந்த 2 பகுதியும் குறைந்தபட்சம் இந்த 2இல் ஒரு பகுதியாவது உலகத்தில் நிரப்பமாக பூர்த்தியாக பாதுகாக்கப்பட்ட எவருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அன்றைக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகள், நவீன கருவிகள் கூட இல்லாத காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைத்துக் கொள்வோமே, அல்லது ஒரு பேனையால் எழுதி கொண்டே போவதற்காகவோ அப்படி ஒரு ஏற்பாடு இருக்கல்ல. தொட்டு தொட்டு எழுதுகிற பேனைகள், காகிதங்கள் இல்லாத கல்லுகள், முள்ளுகள், அதில் தான் எழுதி வைத்திருந்தார்கள். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியத்தை, மகத்துவத்தை பாதுகாக்கும் முகமாக ஒன்று வரலாற்று வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையும் ஒவ்வொன்றாக பாதுகாத்தான். அதுபோல உறுப்பு அங்க லட்சணங்கள் அத்தனை நடவடிக்கைகளையும் அத்தனையும் அறிவிப்பாளர் வரிசையோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இங்குள்ள ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் அதுதான். சில நேரத்தில் அவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தார் என்று 4 பேர் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொன்றுமாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. எத்தனை தலைமுடி பழுத்திருந்தது, எத்தனை தலைமுடி பழுத்திருந்தது. இதற்கு அறிவிப்பாளர் வரிசை இருக்குது. இமாம் திர்மிதி அவர்கள் தன்னுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், அவர்களுடைய உஸ்தாத், இப்படி கண்ட சஹாபி, அந்த சஹாபி எத்தனை முடி பழுத்தது என்று சொல்கிறார். அறிவிப்பாளர் வரிசையோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு நாங்கள் ஹதீஸ் என்று சொல்கிறோம். இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களில் முதன்மையானது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ். ஹதீஸ் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், அவர்களுடைய குண உடல் ரீதியான வர்ணனைகள் எல்லாமே ஹதீஸ் தான். ஹதீஸ் என்ன? சொல், நபியவர்களுடைய பேச்சுக்கள். சுப்ஹானல்லாஹ், கிட்டத்தட்ட 50,000 சொச்சம் ஹதீஸ்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர்கள் வரை போய் சேரும் வார்த்தைகள் கிட்டத்தட்ட 50,000 இருக்கிறது. அப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க 2 லட்சம் ஹதீஸ்கள் எல்லாம், 3 லட்சம் ஹதீஸ்கள் எல்லாம். அது எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போகிற வரிசை அல்ல. ஒரு சஹாபி சொன்னாலும் அதற்கும் ஹதீஸ் என்று சிலர்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 50,000 சொச்சம் என்பது அறிவிப்பாளர் வரிசையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் போன நிரப்பமான செய்திகள்
50,000 பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, செயல் ரீதியான என்ன இயலுமா? சுப்ஹானல்லாஹ். செயல் ரீதியாக இதெல்லாம் செய்து காட்டினாங்களோ அது என்ன இயலுமா? இன்றைக்கு எந்த கட்டத்தை எடுத்தாலும் அதில் அவர்களுடைய ஒரு செயல் அதில் இருக்கிறது. அவர்களுடைய அங்கீகாரம், வெறுப்பு அது கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் விரும்பிய விடயம், விரும்பாத விடயம் அப்படியேண்டா இதை பார்த்து கொஞ்சம் சிரித்தாங்களாம், இதை பார்த்து கொஞ்சம் வெறுத்தாங்களாம், இதை பார்த்து சும்மா இருந்தாங்களாம். அங்கீகாரம் வேண்டா ஓகே என்று சொல்கிறது அல்ல, மாற்றமாக சும்மா இருக்கிறது. அவர்களுக்கு முன்னால் சபையில் ஒரு செயல் அல்லது நிகழ்வு நடக்கிற நேரத்தில் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க. அதுவும் மார்க்கம். தவறாக இருந்தால் அதை திருத்திருப்பாங்க. சஹீஹுல் புகாரி, முஸ்லிமில் வருகிறது. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபிக்கு முன்னால் நானும் உட்கார்ந்திருந்தேன். இந்த உடும்புடைய இறைச்சி கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஹாலித் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த உடும்புடைய இறைச்சியை நான் இழுத்து சாப்பிட எடுத்தேன். ரசூலுல்லாஹ் யன்துரு, நபி அவங்களும் பார்த்து கொண்டிருந்தாங்க. நபிக்கு முன்னால் நடக்குது, நபி அவர்கள் அதை வெறுக்கல்ல. அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குணரீதியான ஹுலுகி, பண்பாட்டு ரீதியான அத்தனையும் ஹதீஸு தான். ஹதீஸை படிப்பதற்கு என்ன சிறப்பு இருக்கிறதோ, சொல்ல படிக்க, செயலை படிக்க, அங்கீகாரத்தை படிக்க அதே சிறப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி படிப்பதற்கும் அதே சிறப்பு இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, ஷமாயில் முன்னால் சொன்னோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிப்பதும் அவர்களை பற்றி அன்பை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்வதும். ஏன் அதனை படிக்க வேண்டும்? முதல் விடயமாக அல்லாஹ் தஆலா அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்து வைத்த பெயரிலிருந்து நாங்கள் நபி அவர்களை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நபிக்கு வைத்த பேர், நபி அவர்களுடைய குடும்ப ரீதியாக அவர்களுக்கு கொண்டு வந்து வைக்கப்பட்ட பேர் முஹம்மத். இன்னும் பிரபலியமான பேரில் ஒன்றுதான் அஹ்மத். முஹம்மத், அஹ்மத், இந்த ரெண்டு பேர்களும் ஹம்த் என்ற மூல சொல்லிலிருந்து வந்தது. ஹம்தண்டா புகழ், அப்படி என்ற ஒரு கருத்து. முஹம்மத் என்றாலும் புகழப்பட்டவர், அஹ்மத் என்றாலும் மிக புகழுக்குரிய. கவிஞர் சொல்கிறாராம், பிரபலியமான முஹம்மதும் அஹ்மதும் என்ற நபியுடைய பேருக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். முகமது அகமது தான். என்ன சொன்னார்? முஹம்மது அஹ்மத் என்ற இந்த பேருக்கு சொல்கிறார் ஒரு விளக்கம். முகம் ஏதோ அதுதான் அவரது அகம். முகமது அகமது தான். அப்படி என்றால் முஹம்மது அஹ்மத் இந்த ரெண்டு பேரும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரபலியமான பேர். இது இல்லாட்டி நிறைய பேர்கள் இருக்குது. அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப், அல் முபஷிர். ஆனால் இந்த முஹம்மத் அஹ்மத் என்ற ரெண்டு பேரும் புகழ் என்ற சொல்லிலிருந்து வந்தது. அல்லாஹ் தஆலாவுடைய ஆச்சரியம் என்ன தெரியுமா? எந்த வரலாற்று குறிப்பும் இல்லாத, அரபியிலோ அரபி அல்லாத அஜமி எந்த மொழியிலோ எந்த பாஷையிலேயும் இல்லாத இந்த பெயரை யாராவது நபிக்கு முன்னால் வைத்தார்களா என்று பார்த்தால் ஒரு வரலாற்று குறிப்பு கூட இல்லை. அல்லாஹ் தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதரிலிருந்து எத்தனை பரம்பரை வந்தார்களோ அத்தனை பரம்பரைகள் இருந்தும் இந்த பேரை பாதுகாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பிறந்து அந்த பெயர் அவர்களுக்கு சூட்டப்படுகின்ற வரைக்கும் வேற யாருக்கும் இந்த பெயர் சூட்டப்படவில்லை என்று வரலாறு சொல்கிறது. ஆனால் முஹம்மத் அப்படி என்று வரப்போகிறார் என்ற ஒரு விஷயம் இன்ஜில் அல்லது தௌராத்தில் அந்த மக்கள் மத்தியில் பரவி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பிறக்க முன்னால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால், அது இவங்க பிறக்கிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் பேர் வைத்தாங்க முஹம்மதன். எப்படி முஹம்மதன் பேர் வைத்தாங்க? ஏண்ட மகன் அந்த மகனாகட்டும், அதாவது மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிற முஹம்மத் என்ற அந்த மகன் ஏண்ட மகனாக இருக்கட்டும் என்று ஆதரவுல வைத்தே தவிர அல்லாஹ் தஆலா முஹம்மத் என்ற பெயரை பொத்தி பாதுகாத்து வைத்து நபிக்கே குறிப்பாக்கினார்.
இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் முஹம்மத் என்ற பெயர் வைத்து சம்மதமாக அறிவிப்பாளர் வரிசையோடு கொண்டு வராங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லாஹ், அப்பட பேர் அப்துல் முத்தலிப். முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு அப்துல் முத்தலிப். இந்த அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாருண்டா, நபி அவங்க பிறக்கிற நேரம் வாப்பா அப்துல்லா இல்லை, வாப்பாவோட வாழக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்கல. அல்லாஹுடைய ஹிக்மத் ஏற்பாடு, தனக்கென ஒரு பேரன் கிடைத்ததால் ஒரு விருந்து ஏற்பாடு செய்தார் அவரோட வீட்டில். அப்துல் முத்தலிப் முக்கியமானவர்கள் எல்லாம் வந்தாங்க. சாப்பிட்ட பின்னால் அப்பாவிடத்தில் கேட்டாங்களாம், மாதா செம்மைத்தா, என்ன நீங்கள் பிள்ளைக்கு பேர் வச்சிங்க, பேரனுக்கு என்ன பேர் வைத்திருக்கிறீங்க? முஹம்மது என்று பேர் வைத்திருக்கிறேன். செம்மைத்துஹு முஹம்மதா. இப்போ தான் தெரு தெருவாக முஹம்மது இருக்குது. ஏ முஹம்மது வேணுமா, பி முஹம்மது வேணுமா, எல்லா பேருக்கும். அன்றைக்கு அதுக்கு முன்னால் உலகில் பேராக முஹம்மதுன்னு யாருமே வைத்திருக்கல. முஹம்மது என்று சொன்ன உடனே அங்கே இந்த சாப்பாட்டுக்கு வந்து அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், முஹம்மது என்றால் என்ன அர்த்தம்? அப்துல் முத்தலிப் சொன்னார், புகழப்பட்டவர். இப்போ அங்கிருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க, மாதா ரகிப்த அன் அஸ்மாஇ ஆபாஇக், உங்களோட ஃபேமிலியில் மூதாதையர்களில் யார்கிட்டையாவது ஒருத்தர பேரை வைத்திருக்கலாமே, ஏன் புதிய பேரை சாய்ஸ் பண்ணீங்க? அவர் சொன்ன பதில், அந்த நேரத்தில் இஸ்லாமும் இல்லை ஈமானும் இல்லை. சொன்னாராம், ரஜவுத்து ஐ யஹ்மதஹு அல்லாஹு ஃபிஸ் ஸமா வ ஐ யஹ்மதஹு ஹல்குல்லாஹி ஃபில் அர்த். இந்த ஆதரவு புகழப்பட்டவர் என்றால் வானிலுள்ள அல்லாஹ் இவர்களை புகழ வேண்டும். அதனால தான் முஹம்மது நான் பேர் வச்சேன். இரண்டாவது, பூமியில் உள்ள அத்தனை படைப்புகளும் இவரை பூமியில் புகழ வேண்டும். எனவேதான் புகழப்பட்டவர் என்ற பெயரை நான் ஆதரவில் தெரிவு செய்தேன். அன்பானவர்களே, அவர் வைத்த பேருடைய கருத்தின் அடிப்படையில் ஆகிச்சா இல்லையா? அல்லாஹ் தஆலா புகழ்ந்தான், மலக்குமார்கள் புகழ்ந்தார்கள். யாரெல்லாம் நபிமார்களாக உலகத்துக்கு வந்தார்களோ அதில் முக்கியமான முன்வட்ட நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் ஒவ்வொரு வானமாக ஏறி புகழ வைத்து, உலகத்தில் புத்தியுள்ளவன் என்று எவன் இருக்கிறானோ, யாரெல்லாம் இவர்களை பற்றி படிக்கிற புத்தி அவனுக்கு இருக்கிறதோ, அவனுக்கு ஈமானும் இஸ்லாமும் தேவையில்லை, ஆக்கிலாக புத்திசாலியாக இருக்கிற ஒவ்வொருவரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படித்தால் புகழ்வார்கள். நேசிக்கிறது ஒரு இரண்டாவது பகுதி, படித்தாலே புகழ்வார்கள். த 100 என்ற ஒரு புக் இருக்கிறது, மைக்கேல் எச் ஹார்ட் உடையது. அவனது புத்தகத்தில் ஆக பெரும் உலக சாதனை படைத்த, சாதனை காட்டிய 100 பேரை வரிசைப்படுத்தி ரேங்க் அடிப்படையில் எழுதினான். 100வது இவர், 99வது இவர். உலக வரலாற்றிலே புரட்டி போடும் எழுச்சி செய்து சாதனை படைத்தவன் இவர். யாருண்டா? 1932ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 அமெரிக்காவுடைய நியூயார்க் பகுதியில் பிறந்தவர். 2006 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி இவர் மரணமடைந்தார். இவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், எஸ்ட்ரோபிசிஸ்ட், ஒரு பெரிய கலாநிதி. இவர் ஒரு முஸ்லீம் அல்ல. ஆனால் அந்த த 100 என்ற புத்தகத்தில் முதல் இடம் யாருக்கு? அவன் ஆய்வு செய்த முதல் இடம் 4வது இடமாக கௌதம புத்த, 3வது இடமாக ஜேசுஸுக்கு கொடுக்கிறார், 2வது இடமாக ஐசக் நியூட்டனுக்கு கொடுக்கிறார். எல்லாம் பெரும் பெரும் தத்துவியலாளர்கள், ஞானிகள், உலகத்தை புரட்டி சாதனை படைத்தவர்கள் என்ற வரிசையில் அவன் முஸ்லீமாக இல்லாமல் இருந்தபோதும் படித்தாலே புகழ்வார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் நான் சொல்கிறேன். முதல் இடம் அந்த 100லே கொடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுவதுன்றது என்னன்னா, யாரெல்லாம் படித்தார்களோ படிப்பார்களோ அத்தனை பேர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழுக்குரியவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு தான் ஆகுவார்கள். அந்த புகழ் அந்த வார்த்தையிலேயே அடங்கியிருக்கிறது. பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புகழ் இருக்கதே, முஹம்மத் என்பது புகழ் என்பதில் இருந்து வந்தது என்று சொன்னோமே. இந்த புகழ் வேறு யாருக்கும் அதை மாதிரி ஒரு புகழ் வந்து சேரவும் இல்லை. நபி அவர்களுக்கு உலகத்தில் கிடைத்த புகழ் போல
அசான் எடுத்துக்கொள்ளுங்களே, ஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் ஒரு உலகத்திலேயும் சொல்லப்படுது. இகாமத் ஷஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் அங்கேயும் சொல்லப்படுது. அத்தஹியாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது எல்லா இடங்களும். அன்பானவர்களே, இந்த புகழுடைய வரிசையை பாருங்க, எப்படி அல்லாஹ் நபியவர்களை புகழ்ந்தானே. பேர் முஹம்மது, புகழப்பட்டவர். இந்த உம்மத்துக்குரிய பேர் என்ன? உம்மா முஹம்மதியா. நாங்கள்லாம் உம்மத் முஹம்மதியா, புகழப்பட்ட உம்மத். அவர்களோடு சேர்ந்தனால எங்களுக்கும் அந்த பேர். மூன்றாவது, அவர்கள் இந்த உம்மத்துக்கு கொண்டு வந்த குர்ஆன் இருக்குதே, இந்த குர்ஆன் எப்படி ஆரம்பிக்குது? அல்ஹம்துலில்லாஹ். ஹம்து, நான் முன்னால் சொன்னேன், ஹம்த் என்ற புகழ். நபியுடைய பேரும் புகழ். இந்த உம்மத்துக்கு பேர் உம்மா முஹம்மதியா, புகழப்பட்ட உம்மத். குர்ஆன் ஆரம்பிக்குது அல்ஹம்து, புகழ் என்ற வார்த்தையிலிருந்து. நாலாவது, கியாமத்து நாளுடைய கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கிற கொடி இருக்கிறதே, லிவாஉல் ஹம்த், புகழுக்குரிய கொடி. அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லாரையும் அந்த கொடிக்கு கீழால் ஒன்று சேர்ப்பானாக. ஐந்தாவது, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையில் சிஃபாரிசு செய்யும் கட்டத்தில் முழு மக்களும் கல்லோலப்பட்டு ஒவ்வொரு நபியாக போய் இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வரும்போது, ஸஹீஹுல் புகாரி முஸ்லிம்லே வந்திருக்கிற ஹதீஸு ஷஃபாஅ, நீளமான ஹதீஸ். நபி அவர்கள் சுஜூதிலே அப்படியே விழுந்துருவாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அல்லாஹ் சில புகழ் வார்த்தைகளை சொல்லி தருவான். அங்கேயும் புகழ். அதுதான் அந்த உம்மத்திற்கு ஷஃபாஅத், விடுவை கொண்டு வந்து சேர்க்கும். அன்பான சகோதரர்கள், அதோடு முடிஞ்சிட்டா? நபி அவர்கள் பேரில் ஆரம்பித்த புகழ் முடிஞ்சிட்டா? இல்லை சகோதரர்கள். அதுபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக அல்லாஹ் அலங்கரித்து காட்டும் ஒரு இடம் கியாமத்தில் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நபி அவர்களை தனியாக அலங்கரித்து காட்டும் ஒரு இடம் கியாமத்தில் இருக்கிறது. குர்ஆனும் அதை சொல்கிறது. அஸா அய்யப்அஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா. அந்த இடத்துல பேர் என்ன? மகாமன் மஹ்மூத், புகழப்பட்ட இடம். இது கியாமத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தில் யாரெல்லாம் இருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அதனால தான் நாங்கள் அஸான் முடிஞ்சுன்னு துஆ ஓதுறோம். நிறைய பேர் ஓதுவாங்களோ இல்லையோ, இன்றைக்கி மறந்து போயிட்டோ தெரியாது, ஓதுறாங்களே இல்லை. வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. யா அல்லாஹ், வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்த, நீ வாக்களித்த அந்த புகழப்பட்ட இடத்திலே நபி அவர்களை நீ எழுப்பாட்டுவாயா. இது அந்த வாங்கு துவாவில் அடங்கியிருக்கு. அன்பானவர்களே, அவர்களுடைய பெயரில் இருந்து ஆரம்பித்த அவர்களுக்கு அவர்களுடைய பேரிலிருந்து ஆரம்பித்த அந்த புகழ் கியாமத்தில் அவர்களுக்கு இந்த விழா நடாத்தப்படுகின்ற வரைக்கும் அத்தனையும் புகழ் புகழ் புகழ். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நபியை பற்றி படிப்பதை இபாதத்தாக்காட்டி வேறு எதை இபாதத்தாக்க? கண்ணியமான சகோதரர்களே, அதனால தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் படிக்க வேண்டும்? அவர்களை பற்றி படிக்காதவன், அவர்களை பற்றி விளங்காதவன், அவர்களை பற்றி தெரியாதவன், அவன் உண்மையிலேயே மனிதனாக வாழ அருகதையற்றவன், ஒரு மனிதனாக வாழ தகுதியற்றவன். ஏனென்றால் அவனுக்கு வாழ்க்கை முறை தெரியாமல் போயிடும். இன்றைக்கு பாருங்கள், மேற்கத்திய நாடுகளோ வேறு நாடுகளோ வேறு உலக நாடுகளோ இவர்கள் எல்லாம் எதையோ பற்றி யோசிக்கிறாங்க. இப்படி செய்து பார்ப்போம், அப்படி செய்து பார்ப்போம், என்ன கடைசியில் வந்து முற்றுறது இங்கு தான். நாங்கள் இதை இரண்டாவது தரமாக சொல்லலாம். செய்தவங்க எல்லாம் போய் முட்டி நிற்கிற இடம் இந்த நபியுடைய வாழ்க்கையின் இறுதியில் தான். அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடயத்தில் வைத்த முன்மாதிரி என்ன தெரியுமா? ஒரு நாஸ்திகன், பிரான்ஸை சேர்ந்தவன், ஒரு வார்த்தை சொல்கிறான். என்ன ஆச்சரியம்! அவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மனிதனை பற்றி ஆய்வு செய்ய போன இந்த இஸ்லாமியர்கள், ஒரு மனிதனை பற்றி ஆய்வு செய்ய போன இந்த இஸ்லாமியர்கள், எத்தனை மனிதர்கள், ஒரு ஆள் முஹம்மது என்ற ஒரு மனிதனை பற்றி ஆய்வு செய்ய போன இந்த இஸ்லாமிய உலகம் எத்தனை பேரை பற்றி தெரியுமா ஆய்வு செய்ய தேவை வந்தது? நிஸ்ஃபு மில்லியூன், 5 லட்சம் பேரை பற்றி ஆய்வு செய்ய நிர்பந்திக்க ஆளானார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ், நபி அவங்க ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க, வைத்துக்கோங்களே. உதாரணமாக, இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸை நபி அவங்க சொன்னாங்கண்டா, இந்த ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்கிறது யார்?
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அந்த ஹதீஸ் சொல்வது யார்? இன்னும் ஒரு ஆள். அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு ஆள், அவர்களிடமிருந்து இன்னும் ஒரு ஆள். இப்படி ஒவ்வொரு ஹதீஸுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கேட்ட சஹாபி, அவர்களிடமிருந்து கேட்ட சஹாபி, அவர்களிடமிருந்து கேட்ட தபஅ தாபிஈ, இப்படி எல்லா 50,000 சொச்சம் ஹதீஸ்களுக்கும் தேட போனால் இவங்க உண்மையிலே இவர்கிட்ட கேட்டாதானா? உண்மையில் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாரா? அப்படி என்ன இவரை பற்றி என்ன செய்யணும்? அவரை தேடணும். யார் அப்துல்லா என்று அறிவிப்புள்ள ஒருத்தர் வந்திருந்தாருண்டா, இடையில் வந்து அப்துல்லா இவர் யார்? உண்மையில் இப்படி ஒரு அப்துல்லா வாழ்ந்திருக்கிறாரா? இவர் யாருக்கு பிறந்தால்? எங்கே பிறந்தால்? சரி, பிறந்தாரு தான், இவரும் அவரும் ஒரே காலத்தில் வாழ்ந்து சந்தித்தார்களா? இந்த ஹதீஸ் கேட்குறதுக்கு இடம்பாடு இருக்கிறதா? சுப்ஹானல்லாஹ், எங்களால் இயலுமா இதை செய்ய? இதெல்லாம் தரப்படுத்தப்பட்டு தகமைப்படுத்தப்பட்டு அந்த ஒவ்வொருத்தருக்கும் இடம் இருக்கிறது, பேர் இருக்கிறது. உதாரணமாக இவருக்கு 100%க்கு 80% மனசக்தி இருக்குது. நபி அவர்களை பற்றி அவர் அந்த சங்கிலி தொடரில் வரக்கூடிய ஆளில் 100க்கு 80% தான். தனிப்பட்ட வாழ்வில் ஒரு 70%. இப்போ இவருக்கு என்ன இடம் கொடுக்கிறது? சஹீஹ் என்ற இடம் கொடுக்கலாம். ஏன்? ஹதீஸ் சஹீஹ் என்றா பூர்த்தி இருக்கணும். இவர் ஞாபக சக்தியில் குறைவு இருக்கிறதுனால அந்த ஹதீஸுக்கு பேர் ஹசன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் பேரை பற்றி அக்கு வேறாக ஆணி வேறாக சொந்த வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் ஆய்வு செய்து அவர்களை தரப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு ஹதீஸில் 10 பேர் அறிவிப்பாளர் வரிசை வராங்க. அவர்கிட்ட கேட்டார், மாணவர் உஸ்தாத் என்று 10 பேர் வராங்க. இந்த 10 பேரில் ஒரே ஒருத்தர் தான் கொஞ்சம் மனசக்தியில் 50%, அடுத்த 9 பேரும் 100க்கு 100%. இந்த 50% ஞாபக சக்தி உள்ளவர் கொஞ்சம் மறதி அவருக்கு இருக்கிறது என்று வந்துட்டால் அந்த ஹதீஸ சஹீஹ் என்று அப்படியே அந்த இடத்துல கொடுக்கலாம். அது சஹீஹுடைய தரத்திலிருந்து அப்படியே கீழே போய்த்துரும். சில நேரம் தஈஃப் என்று பார்ப்போம் நாங்கள். அதனால் அந்த ஹதீஸ் தூக்கி உரமாக்கிறதா? இல்லை. ஹதீஸ் சஹீஹ் தஈஃப் என்றது நபி அவர்கள் சொன்ன விஷயத்தில் உள்ள சந்தேகம் அல்ல. அந்த நபி அவர்கள் சொன்னதாக அவர் என்று வந்ததில் ஒருத்தருக்கு ஞாபக சக்தியில் குறைவு இருந்தால் அல்லது அந்த ஒருத்தர் உண்மையில் ஹதீஸ் சரியாக அறிவிச்சிருப்பார். அவரோட வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் ஒரு மனிதர் ஏமாத்திருந்தால் அந்த ஹதீஸும் சஹீஹுடைய தரத்துலேருந்து கீழே போய்த்திரும். சுப்ஹானல்லாஹ். அப்படி அந்த ஹதீஸ் கீழே போகிறதாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு துல்லியமாக தேட வேண்டும், எவ்வளவு ஆய்வு செய்து இந்த வேலையை செய்திருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கையுடைய இந்த கருத்தை பற்றி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், நல்லா புரியும். இம்திஹானுல் இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹி அலைஹி பி பக்தாத். இமாம் புகாரி ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் பக்தாதுக்கு ஒரு பிரயாணம் போன நேரத்தில் அவர்களுடைய தேர்ச்சி எவ்வளோ இருந்துச்சு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த மெமரி பவர் எவ்வளோ இருந்துச்சு இந்த சம்பவத்தில் நாங்கள் எல்லாம் விலகிக் கொள்வோம். அந்த பக்தாதுடைய பிரயாணத்தில் இவங்க போகிற நேரத்தில் இமாம் புகாரி எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. அங்குள்ள எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இந்த மனிதனுக்கு எப்படி இவ்வளவு மெமரி பவர் ஒவ்வொருத்தராக தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே. சொன்னாங்க, ஒரு வேலை செய்வோம், நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், நாங்கள் 10 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட 100 ஹதீஸ்களை முன்வைக்க போகிறோம், நீங்கள் பேசாமல் அதை கேட்டுக்கொண்டு இருக்கணும். எப்படி சொல்லுவோம்னா, சும்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த ஹதீஸ் என்று சொல்வதா இல்லை. எங்களுக்கு யாரை சொன்ன, அவருக்கு யாரை சொன்ன, அவருக்கு யாரை சொன்ன, அவருக்கு யாரை சொன்ன, அறிவிப்பாளர் வரிசையோட 10 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு ஆளுக்கு 10 ஹதீஸாக 100 ஹதீஸையும் சொல்ல போகிறோம். உதாரணமாக, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை கொண்டாகும். ஒரு மனிதர் எப்படி நினைச்சு செய்கிறாரோ அதுக்கேற்ற கூலி அல்லாஹ் கொடுப்பான். மக்கள் பார்க்கறதுக்கு சதக்கா செய்கிறாரா, அதுக்கேற்ற மாதிரி கியாமத்தில் நஷ்டவாளியாக மாறுவார். அல்லாஹ்வுக்காக தான் உருவா கொடுத்தாரா? இப்படி என்ன இந்த ஹதீஸுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஹத்தஸனா அல்-ஹுமைதி قال حدثنا سفيان قال حدثنا يحيى بن سعيد الأنصاري قال أخبرني محمد بن إبراهيم التيمي أنه سمع علقمة بن وقاص الليثي يقول سمعت عمر بن الخطاب رضي الله عنه على المنبر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم. நபி அவங்களுக்கு முன்னால் உமர், அவருக்கு முன்னால் அவருக்கு இப்படி ஹுமைதி என்ற இமாம் புகாரியோட உஸ்தாதில் இருந்து இந்த சங்கிலி தொடர் இருக்கிறதே. இப்படி இது ஒரு ஹதீஸ் நான் சொன்னது.
அவர் அவர் இவர் என்று சொல்லி இமாம் புகாரி சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். 100 ஹதீஸையும் சொல்கிறாங்க. முதலாவது ஆள் சொல்கிறாங்க, ஆரம்பித்தார். இவரிடம் வந்து இவர் இப்படி இவர் அப்படி என்று 100 பேரும் 10 பேரும் 100 ஹதீஸையும் சொல்லிட்டாங்க. இமாம் புகாரி சொன்னாராம், நீங்கள் முதலாவது சொன்னதில் இந்த இடத்துல இவரில் வரவேண்டியவர் அல்ல, அந்த இடத்துல வேறு ஒரு ஆள் வரணும் என்று பிளத்திருக்கிறார். என்ன நடந்துச்சுண்டா, அந்த 10 பேரும் 100 ஹதீஸை சரியான சங்கிலி தொடரோட சொல்லலை. ஃபகலபு அசானீதுஹா, எல்லா இஸ்னாதுகள் சனதுகளையும் பிரட்டி சொன்னார். வஜஅலு மத்ன ஹாதல் இஸ்னாத் இஸ்னாதின் ஆஹர், இங்கே வர வேண்டிய நபியுடைய வார்த்தையை அங்கே கொண்டு போய் சேர்த்தார். இப்படி மாற்றி சேர்க்கிற நேரம், நீங்கள் 2வது ஆள் இங்கே வாங்க, உங்களோட இத்தனாவது சொன்ன ஹதீஸ், நீங்கள் 10 ஹதீஸ் சொன்னீங்களே, அதில் இத்தனாவது ஹதீஸில் இவருக்கு பின் சொன்ன அவரெல்லாம் அங்கே வரணும். இவர் சுப்ஹானல்லாஹ். இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சம்பவத்தை எழுதுகிறாங்க. ஆச்சரியம், இங்கே பிழையை சரி செய்தது அல்ல, பிழையை ஞாபகத்தில் வைத்து கொண்டாங்களே. முதலாவது மனிதர் சொன்ன பிழை இது என்று 100 ஹதீஸ் முடியும் வரைக்கும் ஞாபகத்தில் வைத்து கொண்டா யாருக்கு ஏனும்? இன்றைக்கு ஒரு க்ரோசரி கடையில் இருக்கிற பருப்பு, அரிசி, மாவு, அந்த இது ஒரு 10 சாமான் சொல்லி 4வது இதுன்னு கேட்டால் சொல்ல மாட்டோம். யாருக்கு ஏழும்? மாணவர்களே, சங்கிலி தொடரில் அவருக்கு பின்னால் என்று எல்லா பேரையும் சொல்லி முடிய, நீங்கள் சொன்ன பேர் இந்த பேர் அது பிழையானது, அது அல்ல சரி என்று சொல்கிறேன்டா. எந்த அளவுக்கு என்ன சொல்ல வாரேன்டா, அந்த நாஸ்திகன் சொல்கிற வார்த்தை ஆழமானது. ஒரு மனிதரை பற்றி படிக்க போன இஸ்லாமிய உலகம் 5 லட்சம் பேரை அக்குவேர் ஆணுவேராக தேட வைத்தது. அந்த ஒரு மாமனிதர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது, எதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பற்றி படிக்கணும்? ஏன் நபியை பற்றி படிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தோட கொண்ட இரக்கம் அதை விட ஒரு படி மேலே சொல்லுறதாக இருந்தால், அக்கறை இருக்கிறதே வேறு யாரும் வைத்ததில்லை. உம்மத்தண்டா யார்? என்னோடையும் உங்களுடையும் வைத்த இரக்கம். அதனால தான் நாங்கள் அவர் மீது அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். 2வது காரணம், அவங்கள படிக்க வேண்டிய தேவை ஏன்? ஏனப்பா நபி அவரை படிக்கணும்? அவர்கள் இந்த உம்மத்தின் மீது வைத்த அக்கறை அது ஆழப்பெரியது. சுப்ஹானல்லாஹ். முஅத்தா மாலிக்கில் ஹதீஸ் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், ஸஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வருகிறது, லிகுல்லி நபியின் தஅவத்துன் யதுன் பிஹா என்ற ஒரு ரிவாயத், லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா என்னும் இன்னொரு ரிவாயத் வந்திருக்கிறது. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் சான்ஸாக கொடுப்பான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரே ஒரு துஆ, உங்களுக்கு வேண்டுமானதை எப்போ கேட்டாலும், எப்போ அதை கேட்குற டைம் எல்லாம் எப்படியும் கேட்கலாம், உடனே நாங்கள் தருவோம், விசேஷ துஆ. இப்படி எனக்கு முன்னால் வந்த எல்லா நபிக்கும் இந்த சான்ஸ் கிடச்சிச்சு. அன்பானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு சான்ஸ் அல்லாஹ் தாரந்தா நாங்கள் லிஸ்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாயா அல்லா இதைத்தாயா அல்லா, இப்படி ஒவ்வொரு நபிக்கும் உலகத்தில் கொடுத்த நேரத்தில் அவங்களுக்கு வந்த கஷ்டத்துடைய நேரத்தில் முத்தஅஜ்ஜல் குல்லு நபியின் தஅவதா, அந்த சமூகத்தால் வந்த கஷ்டத்தின் போது பதுவா செஞ்சு அந்த உம்மத்தை அழிக்கிற விஷயத்தில் வேறு கட்டத்தில் அவனுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன் அல்லாஹ் தஆலா விசேஷமாக கொடுத்தாங்க, எப்படியும் உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தந்த அந்த துஆ இருக்கிறதே, அந்த துஆவை நான் وإني اختبأت دعوتي شفاعة لأمتي يوم القيامة, எனக்கு தந்த அந்த சான்ஸ் மக்கள் எல்லாம் பாவத்தில் அவங்கள பாவங்களுக்கு ஏற்ப வியர்வையில் மிதக்கிற நேரத்தில் அவங்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்ற துஆ செய்ய நான் வைத்திருக்கிறேன். இன்னும் அந்த துஆவை கேட்காமல் பாதுகாத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த கட்டம் உண்மையிலே வரும். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு கட்டம் வர இருப்பதாக என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, உம்மத்தெல்லாம் பாவத்தில் இருக்கிற நேரம் பேசிக்கொள்வார்களாம், யாராவது எங்களுக்கு போய் கேட்டு ஒரு உதவி தேட ஆளுநர் இருக்காதா? அப்படியே எல்லாரும் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு இயலாது. அப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இயலாண்டுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் வருவாங்க, அவங்க இயலாண்டுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வருவாங்க, அவங்களும் நான் அதுக்கு தகுதியானவன் அல்ல என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க நானும் அதுக்கு தகுதியானவன் அல்ல. எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வார நேரத்தில் சொல்லுவாங்களாம், மனிதர்
அனபிக்கும் அனலக்கும், நான் உங்களுக்காக தான் இருக்கிறேன் என்று சொல்லி சுஜூதில் எங்களுக்காக அழுவாங்க. அப்படி உம்மத்தோடு இருந்த இரக்கமான நபி, அக்கறை. இது உம்மத்திற்காக செய்த துஆ. முஸ்னத் பஸாரில் வருகிறது. மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஒரு நாள் நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கணவரும் இருந்தோம். லம்மா ஆனஸ்து மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீப நஃப்ஸி, மாப்பிள்ளை பொம்பளை கணவன் மனைவியாக இருக்கிற நேரம் சந்தோஷமாக சில கட்டங்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பதாக எனக்கு விளங்கிருச்சு. அப்போ நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், எனக்காக கொஞ்சம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்களே. நபி அலைஹிஸ்ஸலாம் மனைவி ஆயிஷாவை பார்த்து, அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ், ஆயிஷாவாகிய எனது மனைவிக்கு நீ மன்னிப்பை கொடுப்பாயாக. மா கத்தமத் வ மா அഖரத், முந்திய பாவங்கள், செய்த இருக்கக்கூடிய பாவங்கள், என்னென்ன பாவங்கள் பின்னால் நடக்குமோ எல்லா பாவங்கள், ஒமா அசர்ரத் வமா அலனத், ரகசியமாக செய்தவை, பகிரங்கமாக, எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று துஆ செய்தாங்களாம். இதை கேட்டு ஹதரத் ஆயிஷா சொல்கிறாங்க, ஃபதஹிக்து ஹத்தா சகத ரஸி ஃபி ஹிஜ்ரி, நான் சம்மானமிட்டு உட்கார்ந்திருந்தேன், என் தலைமடியில் அடிபடும் அளவுக்கு உளுந்து நான் சிரித்தேன். இதை விட என்ன சந்தோஷம்? இதை பார்த்த ரசூலுல்லாஹ் கேட்டாங்களாம், ஐயா சுர்ருகி துஆஇ, ஆயிஷா, நான் துஆ செய்தது உங்களுக்கு மிக சந்தோஷமாக இருந்துச்சா? சொன்னாங்க மனைவி ஆயிஷா, வமாலி லா யசுர்ருனி துஆஉக், இந்த துஆவால் சந்தோஷப்படாமல் வேறு என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஒரு முறை தான் இந்த துஆவை நான் செய்தேன். வல்லாஹி இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத், எனக்கு பின்னால் வர இருக்கிற என்னை பின்பற்றுற உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் செய்திருக்கிறேன் இதே துஆவை. அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மதி மா கத்தமத் வமா அഖரத் வமா அஸர்ரத் வமா அஅலனத், என் உம்மத்துடைய பாவம், அவர்கள் முந்திய பிந்திய மறைத்து ரகசியமாக, என்று என் உம்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த ஹதீஸுடைய பின்னணியில் தான் எழுதுகிறாங்க உலமாக்கள், தன்னை விடவும் முற்படுத்தி முன்னுரிமை கொடுத்தது இந்த உம்மத்திற்காக. தன்னை மனைவியை விடவும் குடும்பத்தாரை விடவும் முன்னுரிமை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்காக. எனக்கு பின்னால் வருவாங்க, இவங்களுக்கு கொடுத்தது நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்தாக எங்களுக்கு கொடுத்த முன்னுரிமை. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஹதீஸ் அபூ தாவூதில் வருகிறது, நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது நபி அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்தாக எங்களுக்காக நடந்து கொண்ட முறைகள். இப்போ பார்ப்போம், அவங்களோட காலத்தோடு வாழ்ந்தவங்களோடு எப்படி இருந்திருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கான ரசூலுல்லாஹ் யதஹல்லஃபு ஃபில் மஸீர், நபி அவங்க அடிக்கடி பிரயாணங்கள் போவாங்க, 10 நாள் 20 நாள் என்று பிரயாணம் போவாங்க. அப்படி பிரயாணம் போகும்போது நல்ல ஒரு வாகனத்தில் போவாங்க, பின்னுக்கு தான் போவாங்க, நல்லா பின்னுக்காகி போவாங்க. எல்லாரையும் முன்னுக்கு அனுப்பிட்டு பின்னுக்கு கடைசியாக போகிற நேரத்தில் இந்த நேரம் நபி அவர்கள் என்ன செய்வாங்க என்று அதில் ஜாபிர் சொல்கிறாங்க, முன்னால் செல்ல உதவி செய்வாங்க, வாகனத்தில் பின்னால் ஏற்றி விடுவாங்க. யாராவது இயலாதவங்க வயசாளிகள் இருந்தால் ஏறுங்களை அவரை தண்ட வாகனத்தில் ஏற்றி அவரை தடாவி அவருக்கு துஆ செய்து. சுப்ஹானல்லாஹ், எந்த அமீர் இப்படி செய்வாங்க? முஸ்னத் அஹ்மதில் வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நீளமாக ஓதி தொழுவிக்கிறதுக்காக ஒரு நாள் வந்த நேரத்தில் சமிஅ புகாஅ ஸபி, ஒரு சின்ன புல் அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அந்த காலத்திலையும் பெண்களும் மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய ஜமாத்தாக தொழக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. சின்ன புள்ளேட அழுக சத்தம் கேட்டனால நான் தொழுகையை நீட்டினா அந்த பெண்ணுக்கு கஷ்டமே என்று புள்ளை தூக்குறதுக்கு உம்மா புள்ளைய நாடியும் உம்மாவை நாடி புள்ள இப்படி மாறி மாறி 2 பேரும் இயங்கி கொண்டு இருப்பாங்களே, அதனால் ஃபதஜவ்வஸ ஃபீ ஸலாத்தி, நபி அவங்க தொழுகையை சுருக்கினாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த தாய்க்கு பொறுக்கலாமல் போகும் இல்லையா, ஓதி முடிப்போம் என்று முடித்தேன். ஒரு சின்ன பிள்ளையோட அழுகைக்காக நீளமாக தொழுவிக்கப்பட வேண்டிய தொழுகையில் இமாமாக நின்று பின்னால் எத்தனை மூத்தவர்கள் இருக்க, நல்லோர்கள் இருக்க, அந்த பிள்ளையோட அழுகையை தாங்க இயலாத நபி அண்டா சுருக்கி ஓதுறாங்கண்டா எப்படி ஒரு குணம். சுப்ஹானல்லாஹ்.
முஸ்னத் அஹ்மதில் வருது, அப்துல்லா இப்னு புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பா செய்து கொண்டு இருந்தாங்க. அந்த ஹுத்பாவில் திடீர்னு பார்த்தா தண்ட 2 பேர குழந்தைகளும் நடந்து வராங்க. வலைஹிமா கமீசானி அஹ்மரானி யம்ஷியானி வயஅதுரான், சிவப்பு நிற உடுப்புகள் உடுத்தி கொண்டு 2 பிள்ளைகளும் விழுந்து விழுந்து ஓடி ஓடி வராங்க, காலில் பேலன்ஸ் இல்லாமல். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா நபி அவங்க மிம்பரில் ஹுத்பா அளிக்கிறாங்க, பயான் பண்ணிட்டு அப்படியே நிப்பாட்டி இறங்குறாங்க. 2 பேரையும் தூக்கி பக்கத்தில் வைத்துட்டு மிம்பரில் ஏறி தொடர்ந்து ஹுத்பாவில் சொன்னாங்களாம், ஸதகல்லாஹ், அல்லாஹ் தஆலா உண்மையை தானே சொன்னான். அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பிள்ளைகளும் சொத்து செல்வமும் உலக அலங்காரம் என்று அல்லாஹ் சொன்னானே. இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களோட சொத்துகளும் பிள்ளைகளும் ஃபித்னா என்று சொன்னானே, அது உண்மையே தான். நான் பயான் பண்ணி கொண்டிருந்தேன் மிம்பரில், 2 பேரும் விழுந்து விழுந்து வாரத்தை பாட்டுட்டு ஃபலம் அஸ்பிர், என்னால் பொறுக்க முடியல. அந்த 2 பிள்ளைகளும் விழுந்து விழுந்து வாரத்தை பாட்டுட்டு மிம்பர்லேருந்து நான் இறங்கி போகக்கூடிய நிலைமை உண்டாகிச்சு. இருந்தவர்கள் எல்லாருடையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கண்ட பண்பு, அக்கறை ஆச்சரியமானது. ஒவ்வொருவருடையும் அக்கறையாக நடந்தாங்க. பாருங்கள், எவ்வளவு பெரிய சமூக தலைவர். இன்றைக்கி எங்களை பற்றி எங்களோட மனைவிட்ட கேட்டால், என்னை பற்றி ஏண்ட பொம்பளைகிட்ட கேட்டால் சரியான செய்தி கிடைக்கும். எல்லாருக்கும் அப்படி தான். அவரவரை பற்றி மனைவிட்ட கேட்டால் இவர் இப்படின்னு சொல்வார். ஹதீஸும் அதுதான், முறையான ஷஹாதத் சாட்சி என்றது மனைவி சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே சந்தர்ப்பத்தில் 9 மனைவிமாரோடு இருந்திருக்கிறாங்க. எந்த ஒரு ஹதீஸ்லையும் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள்கிட்ட எனக்கு சரியாக வரல, சரியான பிஸியாகும். எவ்வளவு வேலை இருந்துச்சு, அங்கே போகணும், இங்கே வரணும், வார கூட்டங்களை பார்க்கணும். இன்றைக்கி பிஸியாம், நைட்டில் அங்கேயாம், ஃபேக்ட்ரியிலையாம், கம்பெனிலையாம், கடையிலையாம் என்று எந்த ஒரு ஹதீஸும் கூட அப்படி நபி அவங்களை பற்றி இல்லை. அப்படி இருக்கிறது ஹராம் என்று சொல்ல வரல. குடும்பத்தோடு இருந்த அக்கறை, எவ்வளோ கவனத்தோடு இருந்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். குடும்ப வாழ்க்கை அப்படி, கொடுக்கல் வாங்கல் அப்படி. ஒரு நாள் பஜாரில் போகிறாங்க, சஹீஹ் முஸ்லிம் வருகிறது. பார்த்தாங்க, ஒருத்தர் வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார். தானியங்கள் குமிஞ்சிருக்கிறது. அப்படியே பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு கையை போட்டாங்க. பார்த்தா நிறைஞ்சிருக்குது உள்ளுக்கு. யா சாஹிபத் தஆம் மா ஹாதா யா சாஹிபத் தஆம், கடைக்காரரை கூப்பிட்டு கேட்டாங்க, இது என்ன உள்ளுக்கு நலஞ்சு இருக்குது? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் அஸாபத்னி ஸமா, நேத்திரவு மழை பெஞ்சிச்சு, அதனாலயா இருக்கும். நபி அவங்க சொன்னாங்க, மழை பெஞ்சா கீழே உள்ளதை தூக்கி மேலே வைக்க வேண்டியதானே, பார்த்த உடனே காஞ்சது மாறி இருக்குது, யாராவது வந்து கேட்டால் அள்ளி போட்டு கொடுப்பீங்க. அதில் பட்ட ஈரத்துடைய வெயிட் கூடுதலாகி பணம் கூடுதலாக வரும். அதுக்கு யார் வகை சொல்கிறது? பஜார்லையும் சுற்றுறாங்க, மனைவிமாரோடையும் சரியாக இருக்கிறாங்க. அங்கல பகுதியில் தலீமுடைய விஷயம் படித்து கொடுக்குற விஷயத்துலையும் சரியாக இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு உழைப்பும் நடக்குது. இரவு வணக்கம், சுப்ஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம் இது! இந்த மாதிரி ஒரு மனிதனை யாருக்குமே உலகத்தில் பார்க்கலாது அல்லாஹ் தாலா. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்லுதண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 2வது விஷயம்தான் அவர்களை பற்றி படிக்கிற தேவை. ஏன் அவர்கள் எங்கள் மீது உண்டான அக்கறையை விளங்குவதற்காக அல்லாஹ் தாலா அவர்களிடமிருந்த ஷஹ்ஸியத், முழுமைத்தன்மை, இதை மையப்படுத்தி அவங்களோட உறுப்புகளை எல்லாம் குர்ஆனில் பேசுகிறான், பண்புகளை எல்லாம் குர்ஆனில் பேசுகிறான். உறுப்புகள் எப்படி பேசப்பட்டு இருக்கிறது? லா தமுத்தன்ன ஐனைக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். வவதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظهرك, நபியுடைய முதுகை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உஸ்தாதை பற்றி, அல்லமஹு ஷதீதுல் குவா, பார்வையை பற்றி, முதுகை பற்றி, உஸ்தாத் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவு எல்லாத்தையும் குர்ஆனிலேயே அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சிறுபிராயம் அதுவும் பேசப்பட்டிருக்கு. சூரத்துத் துஹா, அலம் யஜித்க யதீமா, நபியே உங்களை அனாதையாக நாங்கள் கண்டோம். ஃபஆவா, நாங்கள் தானே உங்களுக்கு வளரக்கூடிய, உங்களை வளர்ப்பதற்கு இடம் தந்தோம். நபியாக அனுப்பப்பட்ட நேரத்தில் நடுநடுங்கி வந்தாங்க. குர்ஆன் பேசுது, யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸிர், ஏ போர்வை போர்த்தியவரே. அதுக்கு பின்னால் உள்ள எல்லா கட்டங்களையும் குர்ஆன் பேசியிருக்குது.
அதனால தான் அவரை பற்றி படிக்கிறது அவசியம். எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு உள்ளத்தில் மனதில் முஹப்பத் உண்டாகும். முக்கியமான ஒரு தலைப்பு தான் பூர்த்தியான மனிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படிக்கிறதில், அவர்களை பற்றி படிக்கிறதுனால வரவேண்டிய அவர்களை பற்றியுள்ள முஹப்பத் என்ன? அன்பானவர்களே, முக்கியமான ஒரு செய்தி, கவனமாக கேளுங்க. ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை நேசிப்பதாக இருந்தால், இன்னும் ஒரு பொருளையோ பெண்ணையோ பொன்னையோ தங்கத்தையோ எதை நினைத்தாலும் எத்தனை விடயங்களுக்காக நேசிப்பான். ஒரு நேசம் உருவாகிறதுண்டா என்னென்ன காரணங்களுக்காக நேசம் வரும்? பூரணத்துவம் என்பதற்காக. முதலாவது பூரணத்துவம் என்பதற்காக நேசம் வரும், பூர்த்தி என்பதனால். உதாரணமாக, ஒரு உரிச்ச வாழைப்பழம் இருக்குது, உரிக்காத வாழைப்பழம் இருக்குது. 5 வயசு புள்ள கூட போயிட்டு உரிக்காததான் எடுக்கும். விளப்பமுள்ள ஒவ்வொருவரும் பூர்த்தியை விரும்புவாங்க. ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஃபோன் மட்டும் இருக்குது, புக்ஸோடு இருக்கிறது. வாகனம் ஒன்று வாங்க போகிறோம், எதை வாங்க போனாலும் பார்க்கறது என்ன, கிளியராக இருக்குதா, ஃபுல்லாக இருக்கிறதா, பூர்த்தியாக இருக்கிறதா, நிரப்பமாக இருக்கிறதா. அதனால் மனதுக்கு ஒரு நேசம் உண்டாகும். முதலாவது ஒரு விஷயத்தை நேசிக்கிறதாக இருந்தால், ஒரு அன்பு வருவதாக இருந்தால் பூர்ணத்துவம் இருக்க வேண்டும், பூரணத்துவம். இரண்டாவது, குடும்பம் என்பதற்காக நேசம் உண்டாகும். ஏன் நீங்கள் அவரோட விஷயத்தில் இவ்வளோ தடமாறுறீங்க? என்ன வாப்பா, என்ன மகன், என்ன சாச்சா, குடும்பம் வந்துட்டாலே சும்மா இயல்பாக என்ன இருக்கும்? ஒரு அன்பு. ஏண்ட புள்ள நான் நேசிக்கிறேன், என்ன நேசிக்கிறீங்க என்று கேட்கறல யாருமே, காரணம் கேட்கறல. ஏண்ட மகன் அதனால் நேசிக்கிறேன், ஏண்ட வாப்பா நேசிக்கிறேன். அப்போ ரெண்டாவது, குடும்பம் என்பதற்கு, உறவு என்பதற்காக மனிதன் நேசிக்கிறான். மூன்றாவது, அழகு என்பதற்காக நேசிப்பான். அழகு என்பதற்காக நேசிப்பான். எங்களுக்கு மயில் ஆசை, ஏன்? அது எங்களுக்கு உதவி செய்தா, எங்களோட குடும்பமா, தங்கச்சி, யாராவது சொந்தமா, அது அழகாக இருக்கிறது. ஒரு கிளி அழகாக இருக்கிறது, ஒரு பூ அழகாக இருக்கிறது, அதனால் அதோடு ஒரு விருப்பம். அழகு என்பதற்காக மனிதன் நேசிக்கிறான். நாலாவது, உபகாரம். எனக்கு அவர் உபகாரம் செய்தவர், பணம் தந்தவர், ஒரு வீட்டை தந்தவர், வாகனம் தந்தவர், இடம் தந்தவர். உபகாரம் என்பதற்காக மனிதன் நேசிப்பான். இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறதா? இதெல்லாம் ஒரு காரணம் இருக்குதா? பூர்த்தியாக இருக்கிறது என்றும் நேசிக்கல்ல, குடும்பம் என்றும் நேசிக்கல்ல, அழகு என்றும் நேசிக்கல்ல, உபகாரம் என்றும் நேசிக்கல்ல. வேறு எதற்காக? அப்படி ஒன்றும் துனியாலேயே இல்லை. எதை நேசம் என்று எடுத்தாலும் அது மேலில் சொல்லப்பட்ட ஏதாவது நாளில் ஒன்றாக தான் இருக்கும். அஸ்பாபுல் முஹப்பா, அஸ்பாபுல் மஹப்பா. இது தத்துவியலாளர்களுடைய கருத்து. தத்துவியலாளர்களுடைய கருத்து என்னண்டா, அன்பென்றது உருவாக வேண்டுமென்றால் இந்த நாளின் ஒன்றின் மூலமாக என்று உருவாக மாட்டாது. உண்மையான ஒரு புத்திசாலி பூர்த்தியாக இருக்கு என்ற காரணத்திற்காக நான் ஒருத்தரை நேசிக்க போறேன்டா, யாரை நேசிக்கலாம்? என்ற வாப்பா என்று எடுத்துக்கொள்வோமே, அவரிடத்தில் அறிவுடைய பூர்த்தி, உலக சொத்துக்களுடைய பூர்த்தி, என்ன தர்பியா, என்ன வளர்த்தத்துடைய பூர்த்தி, அவர் விட்டு விட்டு போன சொத்துக்களுடைய பூர்த்தி. யார் எதில் பூர்த்தி? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துலையும் பூர்த்தியானவர். அவங்களோட கல்வியிட ஞானத்தில் இருக்கிற பூர்த்தி இருக்கிறதே. ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆஹிரீன், ஆரம்பமான கடைசியான அத்தனை பேருடைய கல்வியையும் எனக்கு சேர்த்து கொடுக்கப்பட்டுள்ளது என்று நபி அவங்க சொன்னாங்க. கல்வி ஞானத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த பூர்த்தி, சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு புத்திசாலி பூர்த்தியாக இருக்கிறார் என்பதற்காக ஒருத்தரை நேசிக்கவனமாக இருந்தால் அவருடைய குணத்தில் பூர்த்தி, பண்பாடில் பூர்த்தி, எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி நடப்பார், செய்கிற மாதிரி சொல்வார். குடும்பம் என்பதற்காக நேசிக்கவனமாக இருந்தால் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எங்களுக்கும் வைத்திருக்க உறவு இருக்கிறதே, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், முஃமின்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருக்கிற உறவு தொடர்பு இருக்கிறதே, அவர்களுக்கு எப்படி உரிமையோ அதை விட, உதாரணமாக சொல்வதாக இருந்தால் காதர் நான் வைங்களே, அவருக்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதை விட எனக்கு ஆக உரிமை என்ற பொடி, என்ற உடம்பு, அதற்கு பிறகுதானே அடுத்ததெல்லாம். எனக்கு நான் உரிமை, நான் சொந்தம். இந்த உரிமையை விட
இந்த சுன்னத்தை விட எனக்கு என் மீது உள்ள உரிமையை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது உரிமை இருக்கிறது. இந்த உரிமையை அல்லாஹ் உண்டாக்கிட்டான். இது எங்களுக்கு இப்போ கதைக்கு விளங்காது. வாழ்ந்து பார்த்த சஹாபாக்கள் இந்த வரலாறை பார்த்தா சரியாக விளங்கும் எங்களுக்கு. அது குர்ஆன் சொல்லும் செய்தி. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்களாம், லீ ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் فإن الشمس تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء. எனக்கும் வீட்டுக்கு ஒரு சூரியன் இருக்கிறது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்கிறது. வானத்துடைய சூரியன் மகரிபோடு மறைந்திடும், ஏன்னா சூரியன் ஐஷாவுக்கு பின்பும் உதித்து கொண்டிருக்கும். அப்படியேண்டா அவங்களோட கணவர் ரசூலுல்லாஹை பற்றி சொல்கிறாங்க. அன்பானவர்களே, முஸ்னத் அஹ்மதில் திர்மீதியில் வருது. பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபீ லைலத்தி இத்ஹியான், பௌர்ணமி இரவில் நபியை நான் பார்த்தேன். ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன், திரும்ப திரும்ப பார்த்தேன். ஃபலஹுவ இந்தி அஹ்ஸனு மினல் கமர், சந்திர வெளிச்சத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தின் அழகுதான் மேலாக இருந்தது. உலகத்தில் வாப்பாவாக இருக்கிறவர் சில பொழுது உலக ரீதியில் உபகாரமாக இருந்திருப்பார், சில பொழுது படிக்கிற விஷயத்தில் உபகாரமாக இருந்திருப்பார். ஆனால் எல்லாத்திலையும் உபகாரமாக இன்மையுடைய மர்மையுடைய அத்தனை நலவுகளையும் அடைவதற்கு இதுதான் வழி அப்படி என்று காட்டி தந்த ஒரே பேர் உபகாரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி தான் நீங்கள் வாழணும், இப்படி தான் நீங்கள் வியாபாரம் செய்யணும், இப்படி செய்தால்தான் சுவர்க்கம், இப்படி செய்தால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு, இதெல்லாம் உபகாரத்தில் சேர்ந்தது. ஆகவே பூர்த்தி என்பதற்காக, அழகு என்பதற்காக, உபகாரம் என்பதற்காக ஒருவர் இன்னும் ஒருவரை நேசிக்குமோனுமாக இருந்தால் அந்த புத்திசாலி நேசிக்க மிக அருகதையான தகுதியான ஒருத்தர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலாயிலுன் நுபுவா பிதாயத்துன் நிஹாயா என்ற 2 வரலாறு கிதாபிலே வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் அந்த சஹாபாக்கள் அப்படிதான். ஹதரத் ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு தஸீனா ரலியல்லாஹு அன்ஹு இவரை காஃபிர்கள் பிடிச்சி கொண்டு போயிட்டு தூக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. சுற்றி நின்று ஈட்டியால் எரிய பார்க்குறாங்க. அந்த நேரம் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கல. அவர் கேட்டாராம் ஸைதிடத்தில், அன்ஷுதுக அல்லாஹ யா ஸைத் அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் அல் ஆன இந்த மகானக் நத்ரிபு உனுகஹ் வ அன்னக ஃபீ அஹ்லி. சொன்னாராம் அபூ சுஃபியான் ஸைத் இப்னு தஸீனாவை பார்த்து தூக்கு மேடையில் இருக்கும் நேரத்தில், இதே இடத்துல முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஊண்ட வீட்டில் இருக்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? என்ன கேட்டாங்க. இந்த தூக்கு மேடையில் நீ இல்லை, உனக்கு பதிலாக முஹம்மது இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஊண்ட வீட்டில் அமைதியாக இருக்கிறதை பற்றி என்ன சொல்கிறாய்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, வல்லாஹி ما أحب أن محمدا صلى الله عليه وسلم الآن في مكانه الذي هو فيه تصيبه شوكة تؤذيه وأني جالس في أهلي. நான் ஏண்ட வீட்டில் இருக்கும்போது இங்கு தூக்கு மேடையில் அம்புகளுக்கு சல்லாடையாகுவதல்ல, நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன். எனக்கு செய்தி கேள்விப்படுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் எங்கேயோ இருக்கிறார், இருக்கும் இடத்தில் முள்ளு குத்தி படுறதை கூட நான் தாங்க மாட்டேன், என்னால் தாங்க இயலாது. என் உடம்பில் அம்புகள் பட்டு நான் சின்ன பின்னமாகட்டும், அவங்க இருக்கும் இடத்திலே முள்ளு குத்துறதை கூட நான் தாங்க மாட்டேன். இதை கேட்ட உடனே அபூ சுஃபியானுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அபூ சுஃபியான் சொன்னானாம், மா ரஅய்து மினன் நாஸி அஹதன் யுஹிப்பு அஹதன் கஹுப்பி அஸ்ஹாபி முஹம்மதின் முஹம்மதா. உலகத்தில் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் நேசிப்பதை போல் வேறு யாரும் யாரையும் நேசிப்பதை நான் கண்டதே இல்லை. இப்னு இஸ்ஹாக்கில் ஒரு செய்தி வருகிறது, ஒரு பெண் உஹதுடைய யுத்தம் முடிஞ்சிட்டு எல்லா மக்களும் யுத்தத்திலிருந்து திரும்பி வராங்க. ஒரு பொம்பளை வரவேற்கிறதுக்காக வேண்டி முன்னோக்கி போகிறாங்க. போகிற நேரத்தில் ஒருத்தர் சொன்னாராம், கத் கூத்தில அபூக்கி, தாயே உங்களோட வாப்பா யுத்தத்தில் ஷஹீதாகிட்டார். அவள் கேட்டாவாம், என் வாப்பா சரி, மா ஃபஅல ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறா, சொல்லப்பட்டுச்சு யுத்தத்தில் உங்களோட தம்பி மௌத்தாகிட்டு
அவள் கேட்குறா, மா ஃபஅல ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? இன்னொருத்தர் உங்களோட கணவர் மௌத்து கத் கூத்தில ஜவுஜுக்கி. ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 இவரண்டு அவட கேள்வி என்ன தெரியுமா? மா ஃபஅல ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? நபி அவங்களை பார்க்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் இல்லை. நபி அவர்களை பார்த்த பிறகுதான் நிம்மதி அடைஞ்சாங்க. ஃபலம்மா ரஅத்ஹு காலத் குல்லு முஸீபத்தின் பஅதக ஜலல். நபி அவர்கள் இந்த பெண்ணை கண்டவுடனே அப்படியே நபி அவர்களுக்கு முன்னுக்கால அவள் போய் நின்று, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு முன்னால் நிற்கிற வரைக்கும் நான் நிம்மதி அடையல. உங்களை கண்ட உடனே தான் என் பிரச்சனையெல்லாம் தூசியாக போயிட்டு, எனக்கு வாப்பை இல்லை, குழந்தை இல்லை, கணவன் இல்லை, சகோதரன் இல்லை, எல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. உங்களை கண்டுட்டேனே ஆறுதல் அடையலாம். சுப்ஹானல்லாஹ். எல்லா சோதனையும் எனக்கு இல்லாமல் போயிட்டு இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன் உங்களை கண்ட உடனே. ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை இது. அந்தளவு கல்புல முஹப்பத் வேரூண்டி போயிருந்தது. அதனால தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ஒரு பாடத்திற்கு மேலாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு எழுதுகிறாங்க. பாபு பயானி முஹப்பத்தின் நபி என்று சம்பந்தமான ஒரு தலைப்பில் யாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் தனது சொந்த பிள்ளையை விட, தனது மனைவியை விட, குடும்பத்தை விட, தாய் தகப்பன் முழு உலகத்தாரை விடவும் மேலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேசம் வரலையோ அவருடைய ஈமான் சந்தேகிக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ்விட துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக் வ ஹுப்ப மன் யுஹிப்புக். யா அல்லாஹ், உன்னுடைய நேசம், உன்னை நேசிக்கிற ரசூலுல்லாஹுடைய நல்லவர்களுடைய நேசத்தை கேட்கிறேன். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினரோடு காட்டிய நேசத்தினால அவரை நேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மீது கொண்ட அக்கறைகளை பார்த்தோம். இதனை அடிக்கடி படிப்போம், பேசுவோம். நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் ஸலவாத்து சொல்வோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஸலவாத்தும் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதற்காக நபிக்கு அவர்கள் துஆ செய்கிறார்கள். நாங்கள் நபி அவங்களுக்கு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொன்னால் அது நபி அவங்களுக்கு எடுத்து காட்டப்படும். நபி அவங்க அதை பார்த்துட்டு எங்களுக்கு துஆ செய்கிறாங்க. இந்த ஸலவாத்துகள் ஒவ்வொன்றும் உலகத்தில் யாரெல்லாம் நான் ரசூலுல்லாஹ் அவர்களுடன் பேசணும் என்று நினைக்கிற ஒவ்வொருக்கும் உரிய சான்ஸ் இது. யாரெல்லாம் நபியோட பேசணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உரிய சான்ஸ் அதிகமாக ஸலவாத் சொல்லுது. நான் ரசூலுல்லாஹ்வோட பேசணுமா, எனக்கு சந்தர்ப்பம் இருக்குது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொன்னால் அந்த ஸலவாத் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படும். ஹதீஸில் வருது, அதை யார் சொன்னாரோ அதனை முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி சொல்வார்களாம். உதாரணமே முஹம்மதுன்னு ஒருத்தர் சொன்னார், அப்துல்லான்னு ஒருத்தர் சொன்னாரண்டா நபிவர்கள் திரும்பி சொல்லுவாங்களாம், வ அலைக்க ஸலாம் யா முஹம்மத் வ அலைக்க ஸலாம் யா அப்துல்லா. எங்களை பேரை சொல்லி நபி அவங்க பதில் சொல்லுவாங்களாம், உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்லட்டும். ஹைர், இந்த விஷயங்களை கேட்டு அமல் செய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான முஹப்பத்தை, அன்பையும், அவர்களை சரியாக பின்பற்றி வாழும் சந்தர்ப்பத்தையும், அதிக ஸலவாத்து சொல்லும் பழக்கத்தையும் உண்டாக்கிக் கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் வபாரக அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.